ஏன் தவறு செய்பவர்கள் நல்லா வாழ்றாங்க, நல்லவர்கள் மட்டும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க? நீங்க யாரையும் கெடுக்கல, நீங்க யாரையும் ஏமாத்தல. நீங்க நல்லதா நினைச்சு நல்லதா செய்றீங்க. ஆனா ஏன் உங்க வாழ்க்கையில மட்டும் கஷ்டம் தொடர்ந்து வருது? அதே நேரத்தில் தவறு செய்றவங்க, பொய்யா பேசுறவங்க, மற்றவர்களை யூஸ் பண்றவங்க, அவர்களோ நல்லா வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கு மீனிங் என்ன? நல்லவங்க ஆகுறதுக்கு வேல்யூ இல்லையா? இந்த கேள்வி நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு டைம்ல கேட்டிருப்பாங்க. லைஃப் இஸ் நாட் இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். முதல்ல ஒரு உண்மை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை ஒரு இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இல்ல. நீ நல்லது செய்த உடனே ரிவார்டு கிடைக்காது, நீ கெட்டது செய்த உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்காது. லைஃப் ஒரு சினிமா மாதிரி இல்ல. 2 மணி நேரத்துல வில்லன் கிட்ட டிஃபீட் கிடைக்காது. இது ஒரு லாங் ஜர்னி. நீங்க இப்போ பாக்குறது ஒரு மனிதனோட ஃபுல் ஸ்டோரி இல்ல. அவன் வாழ்க்கையில ஒரு சாப்டர் மட்டும்தான். அந்த சாப்டர்ல அவன் ஹாப்பியா இருக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் சாப்டர் என்ன ஆகும் நமக்கு தெரியாது. த லா ஆஃப் கர்மா. இந்த உலகத்துல ஒரு இன்விசிபிள் லா இருக்கு, அதுதான் கர்மா. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு ரிசல்ட் கண்டிப்பா வரும். ஆனா அது உடனே வராது. ஒரு விதை விதைக்கிறீங்கன்னா அது நாளைக்கு மரமா ஆகாது, டைம் எடுக்குது. அதே மாதிரி தான் நல்லது விதைச்சீங்கன்னா அதுக்கு நல்ல பலன் வரும், லேட்டானாலும் வரும். கெட்டது விதைச்சீங்கன்னா அதுக்கும் தண்டனை வரும், லேட்டானாலும் வரும். அதனால தான் நமக்கு தோணுது அவன் தவறு பண்ணியும் நல்லா இருக்கான்னு. ஆக்சுவலி அது டெம்பரவரி. ஷார்ட் டேர்ம் சக்சஸ் இஸ் நாட் ரியல் சக்சஸ். தவறு செய்றவங்க ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட். அது என்னன்னா ஷார்ட்கட். அவர்கள் ஹார்ட் ஒர்க்கை அவாய்டு பண்ணுவாங்க, ஆனஸ்டியா அவாய்டு பண்ணுவாங்க. அதனால தான் அவர்களுக்கு குவிக் ரிசல்ட் கிடைக்கும். ஆனா அது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லாத பில்டிங் மாதிரி, ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சீட்டிங் பண்ணி பாஸ் ஆகலாம். ஆனா லைஃப்ல ரியல் சேலஞ்ச் வந்தா அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஃபால் ஆகிடுவான். ஆனா மற்றொரு ஸ்டூடெண்ட் ஆனஸ்டா படிக்கிறான், ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆகுறான். ஆனா அவன் பேஸ் ஸ்ட்ராங். ஒரு நாள் வந்தா அவன் தான் வின் பண்ணுவான். வை குட் பீப்புள் சஃபர் மோர்? இப்போ ஒரு பெரிய கேள்வி. ஏன் நல்லவங்களுக்கு தான் அதிக கஷ்டம்? ஆன்சர் சிம்பிள். லைஃப் எல்லாரையும் சேமா ட்ரீட் பண்ணாது. ஒரு வீக் பர்சனுக்கு ஈஸி பாத் தரும், ஆனா ஒரு ஸ்ட்ராங் பர்சனுக்கு டஃப் பாத் தரும். ஏன்னா அவன் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு டீச்சர் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸி கொஸ்டின் கேட்பாங்க, டாப் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் டஃப் கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க நல்லவங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்னா, உங்களுக்கு தான் லைஃப் அதிக டெஸ்ட் கொடுக்கும். அது பனிஷ்மெண்ட் இல்ல, அது பிரிப்பரேஷன். உங்கள ஒரு பெரிய லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்றது. த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் கம்பேரிசன். நம்ம வாழ்க்கையில பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்ன தெரியுமா? கம்பேரிசன். அவன் நல்லா இருக்கான், நான் இல்லன்னு. ஆனா நீங்க கம்பேர் பண்ற அந்த மனிதனோட ஃபுல் லைஃப் உங்களுக்கு தெரியாது. அவன் எவ்வளவு ஃபேக்கா இருக்கான், அவன் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான், அது எல்லாம் தெரியாது. நீங்க பாக்குறது அவன் ஹைலைட் மட்டும். அதனால தான் நமக்கு பெயின் ஆகுது. ரிமெம்பர், கம்பேரிசன் ஈக்குவல்ஸ் டு டிப்ரெஷன், செல்ஃப் ஃபோக்கஸ் ஈக்குவல்ஸ் டு பீஸ். தவறு செய்பவன் வெற்றி அடைவது போல தோணும், ஆனா அது உண்மையான வெற்றி இல்ல. நல்லவன் ஸ்லோவா போகலாம், ஆனா அவர் தவறான பாதையில் போக மாட்டார். நீங்க நல்லவங்கன்னா, கஷ்டம் வருது என்றால் அது ஒரு சைன். உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. நம்பிக்கைய விடாதீங்க. டிலே ஆகலாம், ஆனா டினை ஆகாது. உங்கள் நேரம் கண்டிப்பா வரும். 100. நன்றி உறவுகளே.